ஹலோ கனிங் சேனல் பீப்புள், அரசியல் களம் அப்படின்னு சொல்லி வந்தாலே, தேர்தல் அப்படின்னு சொல்லி வந்தாலே மறுபடியும் வந்து எதனா ஒரு சர்ச்சைகள் வந்து யாருக்காவது ஒருத்தருக்கு இல்லீகலாவோ லீகலாவோ சம்திங் வந்து டேரெக்டாவோ இன்டேரக்டாவோ வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த சமயத்தில் எப்பயுமே ரொம்ப அழத பரசான கதையான நம்மளோட விஜயலட்சுமி மேடம், அது மட்டும் இல்லாமல் சீமான் சார், இவங்களோட விஷயங்கள் சோசியல் மீடியாவில் எப்பயுமே வைரலாக தான் இருந்துகிட்டு இருக்கும். அந்த வரிசையில் கொஞ்ச நாளாக வந்து அந்த பிரச்சனைகள்லாம் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான், இனிமேல் வந்து இருக்காது, விஜயலட்சுமி மேடம் எல்லாமே வந்து அமைதியாயிட்டாங்க, அவங்க வந்து கேஸ்லாம் வாபஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு நினச்சாலும் திடீர்னு வந்து சோசியல் மீடியாலே வந்து ரொம்பவே பரபரப்பாக கிளப்புற மாதிரி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்த எல்லாருமே வந்து என்னப்பா இது, இவங்க இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதில் வீடியோவில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, என்ன ஆச்சு அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக டீலாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பீங்க நம்புகிறேன். வாங்க ட்ராவல் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயலட்சுமி மேடம் சீமான் சார் கிட்ட வந்து ஒரு வீடியோ போட்டா மாதிரி ஒரு செல்ஃபி கேமரா மூலமாக அவர் பேசியிருக்காங்க. அதை பார்க்கும்போது ரொம்பவே வந்து வானங்கள்லாம் ரொம்ப கிளியராக தெரிஞ்சதுனால இவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி உத்து பார்த்தா தெரிஞ்சுக்க அவங்க மாடி மேலே நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அதை அவங்களே வேறு சொல்கிறாங்க. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, எஸ் நீங்கள் பார்க்குற மாதிரி நான் மாடி மேலே தான் நிற்கிறேன், பட் நான் பெங்களூரில் இருக்கேன், பெங்களூர்லேயே மிக உயரமான கட்டிடத்தோட மாடியில் நிற்கிறேன், இங்கேருந்து விழுந்தால் எனக்கு ஒன்றுமே ஆக முடியாது, என் உடம்பு வந்து தேரக்கூட தேராது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னம்மா ஏம்மா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து நான் அவரே வந்து பேசுவார்னு எதிர்பார்க்குறேன், தயவு செய்து கொஞ்சம் வந்து எங்ககிட்ட பேசுங்க சீமான் மாமா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து கோர்ட்டு கேஸ்ன்னு எதுக்கிட்டையுமே போகல, போலீஸ் ஸ்டேஷன் கூட போகல, நீங்கள் என்கிட்ட வந்து தைரியமாக நீங்கள் வந்து பேசுங்க, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லி கேளுங்க, நீங்கள் தான் வந்து என்கிட்ட பேசுவீங்களே, ஏன் என்கிட்ட பேச மாட்டீங்க, நீங்கள் வந்து தாராளமாக என்கிட்ட வந்து என்ன நடந்துச்சுன்னு கேளுங்க, நான் வந்து கோர்ட் கேஸ்க்கெலாம் போக மாட்டேன், நீங்களும் நானும் வந்து பேசியே சால்வ் பண்ணிக்கலாம், ஆனால் தயவு செய்து என்கிட்ட பேசுங்க, நான் என்ன வந்து உங்ககிட்ட வந்து இல்லீகலாக வந்து பழகிட்டு இருக்கேன், நான் வந்து லீகலாக தானே உங்களுக்கு தெரியும், ஸோ அதனால் வந்து நீங்கள் தாராளமாக என்கிட்ட பேசலாம், ஆனால் நீங்கள் இதை பார்த்துட்டுமே வந்து என்கிட்ட பேச மாட்டேன், நான் அவாய்ட் பண்ணுறோம், இனிமேல் வந்து இவளுக்கு எனக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த வாட்டி நான் இதை வந்து சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டேன். என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த இடத்துலேருந்து வீடியோ எடுத்து நல்லா தெளிவாக கிறிஸ்டல் கிளியராக அந்த வீடியோவில் எல்லாத்தையுமே பேசிவிட்டு வீடியோவை ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஃபோனை பார்த்து பர்ஃபெக்டாக ஒருத்தங்கிட்ட கொடுத்துட்டு நான் இதே மாடியிலேருந்து கீழே விழுந்து இறந்துருவேன். அதுக்கப்புறம் வந்து உங்களை மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் சும்மா விடுவாங்களான்னு சொல்லி யோசித்து பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கட்சி இருக்குமான்னு சொல்லி யோசித்து பாருங்கள். ஒரு பெண் உங்கள் பேரை சொல்லி சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அது உங்களோட எவ்வளோ பெரிய பேக் ஃபயராக இருக்கும் உங்களுக்குன்னு யோசித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட விஜயலட்சுமி மேடம் சீமான் சாருக்கு கொலை மிரட்டல் தான் விட்டுருக்காங்க, நாங்கள் வந்து சூசைட் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி. ஸோ இது எந்த அளவுக்கு வந்து கரெக்டான விஷயம் அப்படின்றது யாருக்குமே தெரியல அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தேர்தல் களம்னு வந்தாலே ரீசெண்டாக வந்து அவரை வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி தான் வந்து நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. ஆல்ரெடி வந்து சின்னங்கள் இதுவரை ஒரு பிரச்சனையாக வந்துட்டு இருக்கு. ஸோ அதை பேக் ஃபயர் பண்ண நிறைய ட்ரை பண்ணுறாங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறோம் கைஸ். பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.